ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் ரைட். ஆர்டிஎஸ் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பா திருமால் லக்ஷ்மணன் அண்ட் டி ஷியாமலா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் நட்டி அருண் பாண்டியன், அக்ஷரா ரெட்டி, மூனா ரமேஷ், வினோதினி, தங்கதுரை, ஆதித்யா, யுவீனா, ரோஷன் உதயகுமார், உதய் மகேஷ், முத்துராமன், அசோக் பாண்டியன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. குணா பாலசுப்ரமணியன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எம் பத்மேஷ் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. வசனம் ஏசி கருணாமூர்த்தி, சுப்பிரமணியன் ரமேஷ்குமார். இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு சுப்பிரமணியன் ரமேஷ்குமார். லேப்டாப் மெக்கானிக்கான சக்திவேல் பாண்டி என்ற அருண் பாண்டியன் தன்னுடைய மகன் ஜெய் என்ற ஆதித்யா சிவகுமார் காணவில்லை அப்படின்னு கோவலம் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க வர்றாரு. அவரோட இந்த புகாருக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம கேவலமாக நடத்துகிறாரு ரைட்டர் செல்லமுத்துன்ற மூனா ரமேஷ் மற்றும் அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் பிரதமர் சென்னைக்கு வராரு. இதனால் நகரமே பரபரப்பாக இருக்கிற இந்த சூழலில் பாதுகாப்பு பணிக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரகுராமன்ற நட்டி சுப்பிரமணியம் போலீஸ் படையோடு பந்தோபஸ்துக்கு போகிறாரு. லாக்அப்பில் அமைச்சரோட கைக்கூலிகள் ஒரு சிலர் குற்ற செயல்களில் ஈடுபட்டதால் சிறையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் காவல் நிலையத்தில் இருக்கிற ரைட்டர் செல்லமுத்துவின் உதவியோடு அமைச்சரோட மகன் லாக்அப்பில் இருக்கிற தன்னோட ஆட்களை கூட்டிட்டு வெளியே போயிடுறாரு. நல்ல முத்துன்ற தங்கதுரை திருடியதாக அவர்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை காவல் நிலையத்தில் வச்சு அதன் உரிமையாளர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களோடு அதிநவீன லேப்டாப் ஒன்றும் இருக்குது. அந்த லேப்டாப்பை தன்னுடைய மகனுக்காக எடுத்துக்க ரைட்டர் செல்லமுத்து முயற்சி பண்ணுறாரு. அந்த லேப்டாப்பை திறந்து ஆன் செய்ய முயற்சி பண்ணுறாரு. எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய திருமணத்துக்கான அழைப்பிதழை கொடுக்க போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மேனகான்ற அக்ஷரா ரெட்டி அங்கே வராங்க. அவங்க ரைட்டர் செல்லமுத்துவுக்கு லேப்டாப்பை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தர அவரோட இருக்கையில் உட்கார வைக்கிறாங்க. அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஆன் செய்து பார்க்கும்போது நவீன தொழில்நுட்பத்தோடு காவல் நிலையம் ஹேக் செய்யப்படுது. ரைட்டர் செல்லமுத்து அமர்ந்திருக்கிற நாற்காலிக்கு கீழே ஒரு பாம் இருக்குது. இந்த நிலையில் அவரோட இருக்கையிலிருந்து எழுந்தா காவல் நிலையம் வெடித்து சிதறும். மேலும் காவல் நிலையம் உட்பட பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு இருக்கிறதா எச்சரிக்கை செய்கிறாரு மர்ம நபர் ஒருத்தர். இதனால் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க வெளியே போனால் அந்த வெடிகுண்டுகள் தானாகவே வெடிக்க துவங்கும் அப்படின்னு மிரட்டி காவல் நிலையம் முழுவதும் தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு அந்த மர்ம நபர். வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக உள்ள காவல் நிலையத்தில் ரைட்டர் செல்லமுத்து, ஒரு பெண் போலீஸ் ஏட்டு, ஒரு கைதி, ஒரு திருடன் நல்லமுத்து, சப் இன்ஸ்பெக்டர் மேனகா மற்றும் தன்னோட மகன் காணவில்லை அப்படின்னு புகார் கொடுக்க வந்த சக்திவேல் பாண்டியன் இவங்க எல்லாருமே வெளியே போக முடியாமல் சிக்கிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் காவல் நிலையத்துக்கு உள்ளே வந்தவங்க வெளியேற போக முடியாதபடியான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிற அந்த மர்ம நபர் தான் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டும், இல்லைனா ஒவ்வொரு குண்டையும் வெடிக்க விடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. பிரதமர் நிகழ்ச்சி நடக்கும்போது காவல் நிலையத்தில் இப்படி ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. பொதுமக்களுக்கு தெரிய வந்தால் மக்கள்கிட்ட பதற்றம் அதிகரித்து பிரச்சனையாகிவிடும் அப்படின்றதுனால இந்த விஷயம் வெளியே தெரியாத வகையில் ரகசியமாக கையாள காவல்துறை முயற்சி பண்ணுறாங்க. காவல் நிலையத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அந்த மர்ம நபர் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு போலீஸ் உதவியோடு அந்த பழியை ஒரு அப்பாவி மேலே சுமத்திய அந்த குற்றவாளியை திரும்பவும் விசாரித்து உடனே தண்டனை வழங்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறாரு. அந்த நிபந்தனையின்படி காவல் நிலையம் வராங்க நீதிபதி மீனாட்சின்ற வினோதினி. மர்ம நபர் கூறிய அந்த பழைய கேஸை விசாரிக்கிறாங்க. அந்த கேஸ் என்ன, யார் அந்த உண்மையான குற்றவாளி,
இன்ஸ்பெக்டர் ரகுராமன் அதை எப்படி கையாண்டாரு, போலீஸ் நிலையத்துக்குள்ள இருக்கிற அந்த பாம் வெடிச்சதா இல்லையா, எல்லாரையும் மிரட்டி காவல் நிலையத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த மர்ம நபர் யார், சக்திவேல் பாண்டியனோட மகன் கிடைச்சாரா, காவல் நிலையத்துக்குள்ள சிக்கி கொண்டவங்க நிலை என்ன ஆனது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் மற்றும் பழிவாங்கும் கதை. புதுமையான வடிவத்தில் 90% காவல் நிலையத்தை பிரதானமாக வச்சு அதில் ஒரு டைம் பாம் அப்படின்ற நிகழ்வை விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் சுப்பிரமணியன் ரமேஷ்குமார். சக்திவேல் பாண்டியன்ற கேரக்டரில் அருண் பாண்டியன் மகன் காணவில்லை அப்படின்ற பரிதவிப்பையும் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கவலையையும் நேர்த்தியான நடிப்பால் வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, மகன் பற்றிய புகாரை சரியாக விசாரிக்காத காவலர்கள் மேலே கோபமாக இருக்கிறது, வெடிகுண்டு வைக்கப்பட்ட காவல் நிலையத்தில் சிக்கி கொண்டு தவிப்பது, சந்தேக பார்வை அவர் மேலே படும்போது இப்படி சில. இன்ஸ்பெக்டர் ரகுராமனாக நட்டி சுப்பிரமணியம் கதையின் தொடக்கத்தில் தோன்றி அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் காட்சியில் வந்து காவல் நிலையத்தில் நடந்த எல்லா மர்மங்களையும் வெளிப்படுத்தி உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய படங்களில் காக்கி சட்டை அணிந்திருந்தாலும் இந்த படத்தில் அவர் தனித்தன்மையான நடிப்பை கொடுத்திருக்கிறது பாராட்டும்படியாகவே இருக்கு. பெண் சப் இன்ஸ்பெக்டர் மேனகாவாக அக்ஷரா ரெட்டி அசல் காவல்துறை அதிகாரியாகவே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது, பிரச்சனையை சமாளிக்க முயற்சி பண்ணும்போது இப்படி சில. போலீஸ் ரைட்டர் செல்லமுத்துவாக மூனார் ரமேஷ் போலீஸ்காரருக்கான முரட்டு பார்வை, பயம், பதட்டம் இது எல்லாத்தையும் தன்னுடைய உடல் மொழி மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக வெடிகுண்டுக்கு அடியில் உட்கார்ந்து பதட்டத்தோட இறுதி வரைக்கும் உட்கார்ந்தபடியே உள்ளுக்குள்ள இருக்கிற பீதி மற்றும் பதற்றம். அடுத்து திருடனாக தங்கதுரை, நீதிபதி மீனாட்சியாக வினோதினி வைத்தியநாதன், பெண் போலீஸ் ஏட்டு வர்ணிகாவாக யுவீனா பார்த்தவி, ஜெய்யாக ஆதித்யா சிவகுமார். இவங்க எல்லாருமே சிக்கலான உணர்வுகளையும் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களோட நடிப்பால். சவாலான கதைக்களத்தை சிறப்பாகவும் கமர்ஷியலாகவும் படம் பிடிச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் எம் பத்மேஷ் தன்னோட சினிமோட்டோகிராஃபியில். குறிப்பாக சொல்லணும்னா, காவல் நிலையத்தில் ட்ராவல் ஆகிற கதை அப்படின்றதுனால கதையோடு சேர்ந்து இவரோட சினிமோட்டோகிராஃபியும் ட்ராவல் ஆகுது. இவர் பல வெற்றி படங்களுக்கு திரைக்கதை இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. குணா பாலசுப்ரமணியனின் பின்னணி இசை மற்றும் அபிஷாவின் லிரிக்ஸ் பாடல் காட்சிகளில் கச்சிதமாக பயணமாகுது. எடிட்டர் நாகூரான் ராமச்சந்திரன், ஆர்ட் டைரக்டர் தாமு MFA, ஸ்டன் டைரக்டர் மிராக்கிள் மைக்கேல், நடன இயக்குனர் ராதிகா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.